الله أكبر الله أكبر பாவங்களை நீக்கும் இந்த நோம்புனால இந்த நோம்பு வச்சா ஒரு மனிதனுடைய எல்லா பாவத்தையும் நீக்கிறோம். யார் நோம்பு பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் சொர்க்கத்தை வாங்கி தரேங்க. அல்லாஹ் யார் நோம்பு பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் சொர்க்கத்தை வாங்கி தரேன். சொர்க்கத்துக்கு நான் போங்க. அல்லாஹ் அந்த அளவுக்கு
மார்க்கத்தில் இல்லாம இருந்தாலும் கூட சஹாபாக்களுக்கு கடனான வாக்கியம் கற்பனை செய்வாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஒரு குறைவாக இருக்கிறோம். ரமண குடும்பத்திலே பெருமக்கள் சாதிகள் எழுதுவாங்க, நம்முடைய வீடு தேடி ஒரு வருகிறார், நம்முடைய வீடு தேடி ஒரு ஆசிரியர் வர்றாரு சொன்னா அவருக்கு நல்லா கொடுத்து இருக்கிறோம். நம்ம ரோட்ல போறோம், ஒரு ஊருக்காக வெளியே சொல்றோம், நம்மளை தேடி ஒரு வருஷம் வராட்டா அல்ல அவர் அனுப்பி வச்சிருக்க நம்மள்கிட்ட, அல்ல நம்மகிட்ட போன கடைக்கு நல்லா நியமிச்சிருக்கிறான். எனவேதான் அவன் நம்மகிட்ட வராது. இப்ப நம்மளால முடிஞ்சதை என்ன செய்யணும்? கொடுத்து விடுறோம். இதற்கு சொன்னா நம்முடைய வீடு தேடி வருவாங்க, மலர்கள் கூட மனித ரூபத்தில் வருவாங்க, மலர்கள் மனித ரூபத்தில் வருவார்கள் என்று அமைச்சிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய வீடு தேடி வரக்கூடிய ஆசிரியருக்கு நாம் என்ன செய்யணும்? அள்ளியே நம்ம பொருளாதாரத்தை கொடுக்கணும். அது மாதிரி நோட்டு வைத்த நோட்டாளர்களுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறதை மாற்ற வைத்திருக்கோம். நிறைய விஷயங்கள் அது மாதிரி ரிசல்ட்டாக வெளியே செஞ்சாங்க. யார் நோக்கம் எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை வாங்கி தரேங்க அல்ல. யார் நோக்கம் எடுக்கிறாங்களோ அவளுக்கு நான் சொர்க்கத்தை வாங்கி தரேன், சொர்க்கத்துக்கு நான் போங்க அல்ல. நோக்கினுடைய கூலி சொர்க்கத்தினாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, ரிசல்ட்டாக வெளியே செஞ்சாங்க. நேர்ல சொல்றவா நோக்குக்கு தனியா ஒரு சொர்க்கம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் யதுஹுலுன இல்ல ஸாயிமன். நோன்பாளிகளுக்கு ஒருத்தர் கூட அந்த சொர்க்கம் போக முடியாது. அந்த சொர்க்கத்துக்கு பேர் என்ன? ஜன்னத்துல் ரய்யான். அந்த ரய்யான்ங்கிற சொர்க்கத்துக்குள்ள நோன்பாளிகளுக்கு யாருமே நுழைய முடியாது. அந்த அளவுக்கு நோன்பாளிகளுக்கு மட்டுமே தனியா தயார் செய்யப்பட்ட சொர்க்கம். ஜன்னத்துல் ரய்யான்ங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பான மக்களே, அடுத்து அஸ்ஸௌபு மஃபிரா. இந்த நோன்பு நம்முடைய பாவத்தை எல்லாம் நீக்கிடும். நம்முடைய என்னென்ன குற்றங்கள் செய்திருக்கிறோம் எல்லாமே என்ன செய்யும்? நீக்கிடும். நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிங்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்புடைய காரணத்தில் ஒரு விஷயம் சொல்லிட்டுருவாங்க. ஆனா இன்னைக்கு சமுதாயம் அதுதான் பொதுவாக இருக்கிறோம். அஸ்ஸலுக்கு மக்ரிப் நல்ல ஞாபகம் வைக்கல. நோன்பு தொடக்கிற நேரத்தில் அஸ்ஸலுக்கு மக்ரிப் மனசப்படுற பாடு பெரிய ஒரு பாடு. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அஸ்ஸலுக்கு மக்ரிப்க்கு மிக மிக பாக்கியமான நேரம். அந்த நேரத்தில் நம்முடைய தேவை அதான் கேட்கிறோம். நாம் என்ன செய்யறோம்? நோக்கத்திற்கு உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம நோக்கத்திற்கு உட்கார்ந்து இருக்கிறோம். நோக்கத்திற்கு உட்கார்ந்து தப்பில்லை. அந்த நேரத்தில் அல்லாஹ் கையெழுத்து கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆ அல்லாஹ் வெறுக்கையை அனுப்புவதே இல்லை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். நோக்கு கையெழுத்தில் அவங்க கவனமா இருக்கணும். 11 மாசத்துல நம்முடைய வாழ்க்கை இப்படி போனாலும் கூட அந்த ஒரு மாத காலம் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? சிறப்பா அமையணும். ஏன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்கிறவன் சொல்ல முடியாது. நோட்டு அப்படிங்கிறதெல்லாம் எப்ப வரும் எப்ப போகுதுன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே இருக்கிறான். 60 வயசு கிழவன் தான் மூத்த வரவே இல்லை. நீங்க 5 வயசு கிழவன் கூட மூத்த வரலாம். பிறந்த புள்ளவோட அடுத்த வருஷம் மூத்தா போகலாம். அல்லாஹ் ஒரு மனுஷனை தாயினுடைய கருவில இருக்கிற போதே அவன் விதி நடத்திருக்கிறான். தாயினுடைய கருவையில ஒரு மனிதனுடைய உருவாக்கம் ஏற்படுகிற பொழுது அவன் எல்லா விஷயத்தோட சொல்றான். இவன் இன்னைக்கு பிறப்பா, எவ்வளவு நாள் இந்த உலகத்துல வாழ்வா, எவ்வளவு நாள் இவனுக்கு உறவு கிடைக்கும், எந்தெந்த சூழ்நிலை சந்தோஷமா இருப்பா, எந்தெந்த சூழ்நிலை இவனுக்கு வருமானோ, எந்தெந்த சூழ்நிலை எப்ப மௌட்டாவோ, எந்த இடத்துல மௌட்டாவோ, எந்த நேரத்துல மௌட்டாவோ, எல்லா விஷயமும் நமக்கு என்ன செய்யுது? டோட்டலா எழுதப்பட்டது. அப்ப அப்படிக்கூடிய சூழ்நிலை நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியல. இது சிந்திச்சு பார்க்கிறோம். நம்ம இஸ்லாத்தை ஏற்படுத்துறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா வைத்திருக்கிறோம். அந்த உணர்வு நமக்கு வரணும். அந்த வாழ்க்கை நமக்கு வரணும். இது நம்ம பேர்ல இஸ்லாம் இருந்துட்டு போக முடியாது. காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை இருக்குது. அவங்க உருவாக்கின சஹாபாக்களுடைய வாழ்க்கை பாருங்க. சஹாபாக்கள் எத்தனைக்கு தொந்தரவுப்படுத்தாங்க தெரியுமா? சஹாபாக்கள் சுடு மணல்ல போட்டு வருத்தாங்க. சுடு மணல்ல போட்டு கண்ணத்துக்கு மேல வச்சு சொன்னாங்க, இஸ்லாத்தில் முறையா ஒரு உயிர் எடுக்கலாம்னு கேட்டாங்க.
இருக்கிறார். இறுதியாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 3 பேருடைய துஆ அவருக்கு உயர்ந்த அந்தஸ்து. 3 பேருடைய துஆ அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கு மறுப்பே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ சாயிம் நோன்பாளியின் துஆ அல்லாஹ்வுக்கு உயர்ந்த அந்தஸ்து. நோன்பாளியுடைய துஆ இன்னைக்கு மறுக்கிறதே இல்லை. நம்ம நினைக்கிறோம் நம்ம எவ்வளவு கேட்டுட்டோம் அல்லாஹ்ட்ட. உங்க குடும்பத்தை கேட்டதோ இன்னொரு கேட்டுட்டோம் நம்ம உடனே கிடைக்கும் நினைக்கலாம். அன்பான குடும்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை மட்டும் இன்னைக்கு நம்ம நல்லா சொன்னதே கூட. துஆவை மட்டும் கேட்டு கிடைக்கையே நல்லா சொன்னதுன்னா ஒரு வாழ்க்கை கிடைக்காதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவோட ஒரு குடும்பம் நடந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நோன்பாளியுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். சிலருக்கு அல்லாஹ் உடனே கொடுத்துருவான், சிலருக்கு கண்டிலேட்டா கொடுப்பான். ஒரு பச்சை குழந்தை அழுகுதுன்னா ஒரு தந்தைக்கு தெரியாது ஏன் அழுகுது, உறவினர்களுக்கு தெரியாது ஏன் அந்த குழந்தை அழுகுது. ஆனால் அந்த தாய்க்கு தெரியும் அந்த குழந்தை எதனால் அழுகுது, பசியினால் அழுகுறதா, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று நோயினால் அழுகுறதா, பெத்த தாய்க்கு தெரியும். பெத்த தாய்க்கே தெரியுதுன்னா இன்னொரு வளர்ந்து மேலான 70 தாய்க்கு மேலான அல்லாஹ்வுக்கு நம்மை படைத்தவருக்கு தெரியாத எப்பொழுது எவ்வளவுக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கிறதா தெரியாதா? அப்ப நம்ம நினைக்கிறோம் அவனுக்கு கேட்ட கிடைக்க மாட்டேங்குது, நம்ம செய்யறதெல்லாம் சரி. நம்ம நம்மளுக்கு துவாவோட ஊழல் செய்யணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து அடுத்துதான் ரமலானை குறித்து இந்த விஷயம் ஆகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் துல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபா, துல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இவங்க ஒரு கனவு வந்தாங்க. என்ன கனவுனா, 2 சஹாபாக்கள் இவங்க சொர்க்கத்துடைய வாசல்ல நிக்கிறாங்க. 2 சஹாபாக்கள் ஒருவர் நல்ல அமல் செய்யறார், வாழ்ந்தவன அல்லாஹ் வணங்கி நிறைவான அமல். இன்னொருத்தவர் குறைவான அமல் செய்யறார். ஒருத்தவர் நிறைய நிறையமான அமல் செய்யறார், தொழுகிறார், வணங்குகிறார், பாவம் பிடிக்கிறார், எல்லாமே செய்யறாரு. ஆனால் இன்னொருத்தவர் செய்யறாரு குறைவான அமல் தான் செய்யறாரு. இந்த கனவு வச்சிடறாங்க. காலையில சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேசிட்டோம், யார் சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு கனவு என்ன கனவு அப்படிங்கிற சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யார் சொல்லலாம், 2 சஹாபாக்கள், ஒருவர் தெளிவான அமல் செய்திருக்கிறார், இன்னொருவர் குறைவான அமல் செய்திருக்கிறார். சொர்க்கத்துடைய வாசல்ல நிக்கிறோம், நான் சொர்க்கத்தின் வாசல்ல நான் 3 பேர் நிக்கிறோம். சொர்க்கத்துக்கு உள்ளிருந்து ஒரு மலக்கு வருகிறார், வந்துட்டு என்ன செய்யறாரு, கம்மியான குறைவான அமல் செய்யற முதல்ல சொல்லுக்கு கொண்டு போறாரு, குறைவான அமல் செய்யற முதல்ல சொல்லுக்கு கொண்டு போறாரு, நிறைவான அமல் செய்யற அடுத்த சொல்லுக்கு கொண்டு போறாரு. ஒரு ஆச்சரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இவருக்குள்ள அந்தஸ்து நோபிக்கு வான